மோட்டார்ஸ்ல 2 பெரிய அப்டேட் வந்து இருக்கு. அது என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெரிய அப்டேட்டா இருக்குது அவங்களோட JLR அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டதா வந்து சொல்றாங்க. இங்க சைபர் அட்டாக் நடந்த உடனே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா JLR வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா IoT டிவைஸால கனெக்ட் பண்ணப்பட்டது, அந்த ஆட்டோமேஷன் பண்ணப்பட்டது. ஸோ இங்க ஆட்டோமேஷன் அந்த IoT வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மிஷின் ஒர்க்கா இருக்கும். ஸோ சைபர் அட்டாக் நடக்கும்போது எந்த ஒரு ப்ரோக்ராமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்லேயே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 1000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு வெளியே வரணும். சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லேயே வந்து இருந்துச்சு. சோ திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சைபர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சால்வ் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸா தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு சில வாரங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆனா இனிஷியலா வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இது வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணாம தான் இருந்துச்சு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்டா இருக்க அப்டேட் என்னவா இருக்கு அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் வந்து பண்ண போறாங்க. இப்ப கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்க அந்த டாடா மோட்டர்ஸ்ன்ற நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 24ஆம் தேதி வந்து FT வந்து டேட் வச்சிருக்காங்க. சோ அக்டோபர் 24ஆம் தேதிக்கு அப்புறம் இல்ல அப்படின்னா அக்டோபர் 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் லிமிடெட்ன்ற நேம் வந்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா வந்து மாறிடும். சோ இதுக்கப்புறமேட்டுக்கா டாடா மோட்டர்ஸ்ன்ற நேம் வந்தது அப்படின்னா அது கமர்ஷியல் வெஹிக்கிள் நேமா தான் வந்து இருக்கும். அது வந்து நம்மளோட அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அந்த இன்ஆக்டிவ் ஷேரா வந்து இருக்குல்ல. ஸோ அந்த இன்ஆக்டிவ் ஷேரா இருக்கும்போது அந்த பிரைஸ் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து லிஸ்ட் ஆகும்போது டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெடா இருக்குது, டாடா மோட்டர்ஸ் லிமிடெடா வந்து மாறிடும். ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க டாடா மோட்டர்ஸ் லிமிடெட்னு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க அந்த ஷேர் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேரா வந்து இருக்கு. ஸோ அதோட நேம் வந்து அக்டோபர் 24ஆம் தேதி வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க டாடா மோட்டர்ஸ்ன்ற நேம் எங்க பார்த்தாலும் அதாவது இங்க ஷேர்ல வந்து நீங்க பை பண்ண போறத பார்த்தாலும் அது வந்து டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ன்றது அதுவும் லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரேட் ஆகும். அண்ட் தென் இதுக்கான டேட்டா அக்டோபர் 24ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இப்ப அனாலிஸ்ட் எல்லாம் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து 400 ரூபாய் வரைக்குமே வந்து பார்த்தா லிஸ்ட் ஆகலாம் வேல்யூ 1 லாக் ஆகி அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. சோ இப்பவுமே அனாலிஸ்ட் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஒரு 400 ரூபாய் கிட்ட வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நீங்க வேல்யூவா வந்து பார்க்கும்போது இங்க டிமர்ஜர் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேல்யூ வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்டா பார்க்கும்போது 260 ரூபாய் தான் வந்து லிஸ்ட் ஆகணும். பட் ஆனா 260 ரூபாய் லிஸ்ட் ஆகாது. இங்க வேல்யூ 1 லாக் ஆகி 400 ரூபாய் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. சோ பார்க்கலாம் இது வந்து இன்னொரு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. 45 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமர்ஜர் ஆகிட்டு அண்ட் தென் எங்க டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வரும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இன்ஆக்டிவா இருக்குது ஆக்டிவா ஆகிறதுக்கு இன்னொரு 45 நாள் கிட்ட வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இயர்லி நம்பர்னு சொல்லியிருந்தாங்க. சோ என்ன வந்து ரெக்கார்ட் டேட் சொல்றாங்க, என்னைக்கு வந்து லிஸ்ட் ஆகும்ன்ற டேட் சொல்றாங்கன்றதெல்லாம் உடனுக்குடனே வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுவோம். நாட்கோ நிறுவனத்துக்கும் ராச்சேன்ற நிறுவனத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த கேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. இது வந்து நாட்கோக்கு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. டெல்லி ஹைகோர்ட்ல வந்து அவங்க போகும்போது எங்க ராச்சே விசஸ் நாட்கோன்னு வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து போகும்போது டெல்லி ஹைகோர்ட்லயே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாட்கோ வந்து உங்களோட ட்ரக் ஜெனரிக் ட்ரக் வந்து தயாரிச்சு விற்கலாம். உங்ககிட்ட பேட்டன்ட் இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றாங்க. பப்ளிக் ஹெல்த் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேட்டன்ட் இருந்தாலும் அவங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து தயாரிச்சு விற்கலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. சோ இதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா ராஜ் என்ற நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் போனாங்க. சோ போன வீக்கே போனாங்க. பட் ஆனா இந்த வீக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இந்த வீக்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுமே இல்ல அவங்க தயாரிச்சு விற்கிட்டோம். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட அதை வந்து பண்றாங்க. சோ 6 லட்ச ரூபான்ற அந்த ஒரு பாட்டில் ட்ரக்ன்றது சோ இப்போ வந்து 15,000க்கு இல்ல அப்படின்னா 16,000க்கு கிடைக்குதுன்னும் போது 15,900 வந்து பிரைஸ் சொல்றாங்க. சோ அந்த பிரைஸ்ல கிடைக்குதுன்னும் போது இது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். சோ இதனால அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து தயாரிச்சு விற்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இது வந்து ராச்சே நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஐடியா தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட மே 2015ல இருந்து மே 2035 வரைக்குமே இவங்க கிட்ட அதுக்கான பேட்டன்ட்ன்றது இருக்கு. பட் ஆனா இதுக்கு நடுவுல இங்க நாட்கோ நிறுவனம் வந்து அதுக்கான சேலஞ்சிங் பண்ணிட்டு இவங்க கிட்ட பேட்டன்ட் இருந்தாலும் அதுக்கான ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் நாங்க தயாரிச்சு வைக்கிறோம்னு சொல்லிட்டு பேட்டன்ட் போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. சோ இங்க வந்து இந்தியால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஐபிக்குன்னு தனியா அந்த வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தனியா வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. அதாவது இங்க இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியா வந்து பார்க்கும்போது இங்க பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலுமே பப்ளிக் இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்து தேவை அப்படின்னா அந்த பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட் பண்ணிட்டு இவங்க ஜெனரிக் வெர்ஷன் வந்து தயாரிச்சு வைக்கலாம் அப்படின்றதான் போயிட்டு இருக்கு. சோ இதுலதான் நாட்கோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனமா வந்திருக்காங்க. பெரிய பிளஸ் ஆன ஒரு ஜெயிண்டா வந்து இருக்காங்க. சோ அதை திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. விப்ரோட ஷேர் 4.5% வந்து நேத்துக்கான மார்க்கெட்ல கீழே இறங்கி இருக்கு. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா டவுன் ஆகும் அப்படின்றத நிறைய அனலிஸ்ட் சொல்றாங்க. அண்ட் தென் ஃபர்தரா வந்து கெயின் ஆகும் அப்படின்றத நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. நேத்து டவுன் ஆனதுக்கான ரீசன் வந்து Q2 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்ல அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. பட் ஆனா Q2 ரிசல்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து டீசெண்டா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஐடியோட ரிசல்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள்ல இருந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிளாட்ல இருந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆனா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. சோ இதை பத்தி டீடைல்டா விப்ரோ பத்தி பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்டு வீடியோ வந்து பண்ணுவோம். சோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுல விப்ரோ ஏன் அண்டர் வேல்யூட் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். PVR ஐநாக்ஸ் நிறுவனம் போன வருஷம் Q2 இதே Q2ல வந்து பார்க்கும்போது பினான்சியல் 2025 Q2ல
இவங்க 11 கோடி ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த Q2ல வந்து 105 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது. அண்ட் தென் ரெவன்யூவா பார்க்கும்போது 12.4% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன வருஷமும் இந்த வருஷமும் பார்க்கும்போது நிறைய மூவிஸ் வந்து இந்த வருஷம் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்க நிறைய மூவிஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா PVR INOXக்கு இது ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் மூவி உள்ள வரணும். மூவி உள்ள வந்தா தான் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் வந்து விற்க முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளஸா இருக்கும். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதுல வந்து இன்னும் பிரச்சனை வந்து இருக்கு. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ரைஸ் ஆயிடாது. இங்க மார்க்கெட்ல அதாவது இங்க மூவி மார்க்கெட்டா வரும்போது யாரும் போய் டக்குன்னு போயிட்டு இந்த மூவி வந்து எல்லா மூவியும் பார்த்தாகணும் அப்படின்ற டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிரியேட் ஆகாது. ஸோ அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா PVR INOX என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ்ல இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலையே வந்து இருப்போம். ஏன் அப்படின்னா இங்க தேட்டர் அந்த சினிமா என்ற எக்ஸ்பீரியன்ஸை தாண்டியுமே இவங்க வேற ஒரு பிசினஸ் எல்லாம் உள்ள போறாங்க. ஸோ அந்த பிசினஸ் உள்ள போய் சக்சீட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல உள்ள போகலாம். இப்போ இந்த சினிமா பிசினஸ்க்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. கொக்கோ கோலாவோட IPO வந்து வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. $10 பில்லியன் வேல்யூவேஷன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இந்த கொக்கோ கோலா இந்தியா நிறுவனம் வந்து வராங்க. ஸோ இவங்களோட அந்த IPOவோட அந்த வேல்யூ என்ன பண்றாங்க அப்படின்னா $1 பில்லியன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் $10 பில்லியன். அண்ட் இவங்க IPO பண்ண போறது $1 பில்லியன் வந்து இருக்கு. ஸோ இந்த IPO வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கொக்கோ கோலா இந்தியாவோட IPO எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல 255 கோடி ரூபாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க அக்கௌண்டிங் இஷ்யூ வந்து போயிருக்கு. அதாவது இங்க அக்கௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 255 கோடி ரூபாய் திரும்ப வந்து இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா எல்லா சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ரிப்போர்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் டிஸ்பரன்ஸ் எல்லாம் வந்து நடந்துச்சுல. ஸோ அந்த டைம்லயே தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்லாம் வந்து பண்ண வச்சாங்க. அதாவது இங்க எக்ஸ்டர்னல் கம்பெனியை கூப்பிட்டு இந்த கம்பெனில இந்த நடந்த ஆடிட் வந்து நீங்க பண்ணி ரிப்போர்ட் வந்து கொடுங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்த அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து புதுசு கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான். ஸோ அதை தான் நீங்க வந்து புதுசு அப்படின்ற மாதிரி மீடியா ரிப்போர்ட்ல வந்து சொல்றாங்க அப்படின்றத கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே நடந்த இஷ்யூல உள்ள ஒரு ஸ்டேட்மெண்டா தான் வந்து இருக்கு இந்த 255 கோடி ரூபான்றது. ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்ப புதுசா அந்த டீம் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணல. அதாவது இப்போ வந்து புது சிஓவா இருக்கட்டும், அந்த புது CFOவா இருக்கட்டும், அவங்க வந்து சப்மிட் பண்ணல. இது ஏற்கனவே நடந்த அந்த இஷ்யூல தான் வந்து இருக்கு. குயிக் காமர்ஸ் மார்க்கெட்ல எல்லாரும் வந்து பார்த்தோன்னா புகுந்து அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். இப்ப செப்டா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து மணி ரேஸ் பண்றாங்க. ஸோ அந்த மணி எடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா அவங்க வந்து ஆஃபர் அண்ட் தென் மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி லாஸில் தான் வந்து இருக்காங்க. நிறைய நிறுவனம் லாஸில் தான் வந்து இருக்கு இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்ல இருக்க நிறுவனங்கள் எல்லாமே. ஏன் அப்படின்னா அவங்க வந்து growth நோக்கி போகல, ப்ராஃபிட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஒன்றும் அவங்க வந்து பண்ணல. இப்போ வரைக்கும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது மார்க்கெட் ஷேர் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குயிக் காமர்ஸ் மார்க்கெட் ஷேர் பிடிக்கணுன்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் நோட்லேயே போகல. ஸோ இந்த பிசினஸ் உள்ள நீங்க போக போறீங்க அப்படின்னா, அதாவது இங்க ஸ்விக்கியா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்க எட்டர்னல் கம்பெனி, இந்த 2 கம்பெனி நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதான் வந்து உண்மை. அண்ட் தென் பெரிய பெரிய பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்களோட குயிக் காமர்ஸ் செக்மெண்டா மட்டும் நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து அதை வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திர பிளான் வந்து இல்லை. அந்த செக்மெண்ட் ப்ராஃபிட்டபிளா மாத்திர செக்மெண்ட்ல இல்லை. ஸோ அவங்க ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுல வந்து அதிக காசு வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க எல்லா கம்பெனியுமே. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த ஷேர்ஸ் பக்கமே போகாம இருக்குதே நமக்கு வந்து பெட்டரா வந்து இருக்கு. H1B விசாக்கு வந்து நடந்தது $1 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பிரைஸ் வந்து வச்சிருந்தாங்க. இங்க H1B விசால யாருன்னா போய் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா $1 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பே பண்ண வேண்டியது சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளையா 3 கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா TCS அண்ட் தென் இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த 3 கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா TCS சொல்ல வர்றது இங்க H1B விசாவோட டிபெண்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இல்ல, மேஜரா வந்து கிடையாது அப்படின்றது வந்து சொல்றாங்க. நாங்க லோக்கல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம், இதனால பெரிய இம்பாக்ட் வந்து எங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆனா இங்க இருக்கிற இந்த 3 கம்பெனில இவங்க தான் அதிகமான H1B விசா உள்ள ஆட்களா வந்து இருக்காங்க. அங்க H1B விசால அதிக ஆட்கள் இவங்க தான் வச்சிருக்காங்க. இவங்களுக்கே பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்ததா இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட இப்ப கரண்டா இருக்க US எம்ப்ளாய்ஸ்ல 60% ஆஃப் த எம்ப்ளாய் வந்து லோக்கல் ஏரியா தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து சொல்றது என்ன அப்படின்னா மினிமலான இம்பாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நீங்க TCS கம்பெனி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்க H1B விசால புது விசா அப்ளிகேஷன்லாம் வந்து யாருக்குமே வந்து போடல. ஸோ இவங்க புது விசா அப்ளிகேஷன் வந்து போடாம ஏற்கனவே இருக்க விசா அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் தென் விப்ரோ நிறுவனத்தை பார்த்தாலுமே சேம் தான் வந்து சொல்றாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்ல பெரிய இம்பாக்ட் வந்து கிடையாது. ஸோ நாங்களும் வந்து லோக்கல் ஏரியால ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட US எம்ப்ளாயிஸோட ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது லோக்கல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எங்க TCS நிறுவனமும் எந்த இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் விப்ரோவும் சொல்லிட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் நிறுவனமும் சொல்லிட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த H1B விசாக்குனால இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் டைம்ல இந்த CEOஸே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதனால அப்படின்றத சொல்லிட்டாங்க. கரூர் வைஸ்யா பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 21% வந்து இயர் ஆன் இயர்ல ஏற்றிருக்காங்க.
டோட்டல் பிசினஸ் 15% அண்ட் தென் டோட்டல் அட்வான்சஸ் வந்து பார்த்தோன்னா 15% வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ நல்லா வந்து லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ற கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா கூட கிராஸ் என்பியும் சரி நெட் என்பியும் சரி குறைச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இந்த டைம்ல இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்றது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அண்டர் வேல்யூல வந்தது அப்படின்னா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது இங்க 2% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல நெட் ப்ராஃபிட் பண்றது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. 2% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும்போது 9% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினா வரும்போது 5.5% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி பிசினஸ்ல அதர் பிசினஸா இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டியுமே இந்த கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்து டீசெண்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா ப்ராஃபிட் மேக் பண்றது கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த கம்பெனி இப்ப கன்சிடர் பண்ணலாமா என்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னமும் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து புது உச்சத்தை தொட்டுட்டு போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு புது உச்சமா தொடுது. இங்க எப்படி தங்க ஏறுதோ அதே மாதிரி இந்த முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நிறைய அனலிஸ்ட் சொல்றது இங்க இருந்து பை ரேட்டிங் தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போறதுக்கான சான்சஸ் பிரகாசமா வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் தான் வந்து பண்றோம். க்ரோத் டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் உள்ள போனோம் அப்படின்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா நம்ம அப்படி பண்றது இல்லை. ஸோ அது பண்ணோம் அப்படின்னா மேபி வந்து பார்த்தோன்னா நம்மளோட அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து அதிகமாகுதுன்னும் போது அங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸும் வந்து அதிகமாகும். அண்ட் தென் இதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்போ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதனால நம்ம அந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்ணாம அண்டர் வேல்யூல வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஷேர் வந்து ஒரு நாளைக்கு அண்டர் வேல்யூல வரும். இங்க தங்க ஏறிக்கிட்டே இருந்தாலும் என்னைக்குனா ஒன்று பார்த்தீங்கன்னா தங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி இந்த ஷேர் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த டைம்ல இது வந்து கரெக்டான பிரைஸ் வந்தது அப்படின்னா அப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மிட்வெஸ்டோட ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து 92 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சப்ஸ்கிரைபர் 92 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னா இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்றது ஏறி இருக்கணும்ல. பட் ஆனா இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்றது இறங்கி இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுறதுனால இங்க வந்து கிரே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது சேஞ்சஸ் வந்து நடக்காது. கிரே மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான ரீசன் வந்து இங்க டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கணும். இங்க எல்லாரும் ஐபிஎல் லிஸ்டிங் எனக்காக தான் பாத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வாங்கல. கிரே மார்க்கெட்ல இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க அப்படின்னா தான் இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஏறும். இல்ல அப்படின்னா இங்க ஓவர் சப்ஸ்கிரைப் தான் ஆகும். கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், மீதி இருக்க ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம போகுமே தவிர லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது இங்க கிரே மார்க்கெட்ல போய் எல்லாரும் விளையாடணும். கிரே மார்க்கெட்ல இந்த கம்பெனில யாரும் விளையாடல. ஸோ அதனால கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஏறல. ஸோ இங்க கிரே மார்க்கெட்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிரே மார்க்கெட்னா என்ன அப்படின்னா இங்க அபிஷியலா ஷேர்ல வந்து லிஸ்ட் ஆகுது முன்னாடியே இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகும். அந்த இடத்துல வந்து இங்க அபிஷியல் புரோக்கர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. உங்களோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைமாத்தி கொடுப்பாங்க. அது வந்து அந்த கம்பெனியோட ரெகுலேஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் தான் வந்து சொல்லி ஆகணும். பட் ஆனா இங்க செபி சைட்ல வரும்போது அது அபிஷியல் கிடையாது. ஸோ அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஐபிஎல் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க 92 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆனாலுமே இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் கிடைக்கணும் அப்படின்றதுலாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிடையாது. கிரே மார்க்கெட்ல இங்க வந்து அதிகமான டிமாண்ட் இருந்தது அப்படின்னா தான் இங்க நமக்கு லிஸ்டிங் வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஐபிஓ பார்த்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். லிஸ்டிங் எனக்காக பாக்குறோம் அப்படின்னா கூட முஹூர்த் ட்ரேடிங் செஷன் வந்து அக்டோபர் 20ஆம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனா அக்டோபர் 21ஆம் தேதி தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து 1.25 இருந்து 2.25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ஸை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முகர ட்ரேடிங் செஷன்னா என்ன அப்படின்னா இங்க நார்த் சைட்ல போகும்போது முகர ட்ரேடிங் செஷனை பிரகாசமா வந்து கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த இந்து கேலண்டர்ல சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபினான்ஷியல் இயர் மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஸ்டெப்பா வந்து இருக்கும் அப்படின்றதுனால அவங்க எங்கெல்லாம் வந்து வெல்த் கிரியேஷன் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமோ அந்த எல்லா இடத்துலயும் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷேர்ஸ்ல பண்றதுக்காக அங்க வந்து 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து இருக்கும். ஸோ அதுதான் முகர ட்ரேடிங் செஷன். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிப்போம். இது வரைக்கும் ஷேர்ஸ் வாங்காதவங்க அந்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். டிமாட் அக்கௌண்ட் மட்டும் வச்சிருக்கேன், இது வரைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நல்ல டேவா வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த் ட்ரேடிங் வந்து இருக்கு. அக்டோபர் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்க போகுது. ஸோ பார்த்து என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி பாருங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓவரால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 16% இயர் ஆன் இயர்ல அப் வந்து ஆயிருக்கு. ரெவன்யூ பார்க்கும்போது 10% வந்து ஆயிருக்கு. எபிட்டாவை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 14.6% அந்த நீங்க மார்ஜின் வைஸ் வந்தோம் அப்படின்னா 17.8% வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. அண்ட் தென் இவங்களுக்குள்ள இருக்க அந்த சப்சிடரி பிசினஸா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லா பிசினஸும் வந்து சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து இங்க ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் டு கெமிக்கலுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நியூ எனர்ஜியா வரும்போது அங்க வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பேட்டரிக்கான ப்ரொடக்ஷன் தான் இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க வந்து அந்த சோலாருக்கான ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மீதி இருக்க எல்லா செக்மெண்ட்டுமே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க இங்க வந்து ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அந்த Q2 நல்லாவே வந்து இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.